இங்கே மகளிர் தினத்தை ஒட்டி நலத்திட்ட உதவி கொண்டாந்துட்டாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் மாவட்ட செயலாளர் மோகன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் 2000 பேர் நாங்கள் திரட்டி ஒரு இடத்துல நிற்கக்குள்ள பொதுச் செயலாளரை வந்து 2 வீலர்ல அதாவது வேற வழியா கூட்டு போறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம், இவரை தள்ளிட்டு நாங்க மாவட்ட செயலாளர் ஆயிருவோன்ற ஒரு பயம். மாற்றுக் கட்சியில இருந்து வந்ததால தளபதியே சொல்லியிருக்காரு அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கணும்னு. டிஎம்கேல கவுன்சிலரா இருந்தேன். தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் உதறி கடாச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து தளபதி பின்னாடி வந்துட்டேன். மாவட்ட செயலாளர் வந்து இவர் பதவி வாங்கிடுவாரு, கட்சியில பெரிய பொறுப்புக்கு வந்துருவாருன்னு சொல்லி இவர் கிட்டத்தட்ட எல்லா சதியும் பண்றாரு. 2000 பேர்களை கூட்டி நிற்க வைத்திருந்தோம். வந்தவர் நேரடியாக வராமல் விழுப்புரம் எல்லை அருகே ஒரு 2 வீலரில் இறங்கி மாற்று வழியாக சென்று அந்த விழாவை நடத்தி முடித்துவிட்டு போயிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், நாங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கிறோம் என்று கூறி மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மோகன் அவர்கள் அவரை திசை திருப்பி மாற்று வழியில் கூட்டிச் சென்று எங்களை புறக்கணித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்றிருக்கிறார். மேடையில் இன்னொரு மாவட்ட கழக செயலாளர் பொதுச் செயலாளரிடம் இதுபோல் சுகர்ணா எனும் நபர் 2000 பேரை கூட்டி திரட்டி கொண்டு அங்கே நிற்கிறார், உங்களை காண்பதற்காக நீங்கள் வேறு வழியில் வந்து விட்டீர்கள் என்று சொன்னதற்கு, இது வந்து மோகனுடைய மாவட்டம், நீங்கள் எதிலும் தலையிடாதீங்க, நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்கன்ற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. பொதுச் செயலாளருக்கு வந்து இந்த கட்சியின் பொதுச் செயலாளர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் நாங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிறோம். மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? 2006 to 2011 முதல் நகரமன்ற உறுப்பினராக தளபதியினுடைய பேர் கில்லி என்று தாங்கி கொண்டு போன முதல் கவுன்சிலர் தமிழ்நாட்டிலே நான் தான். நீங்கள் வந்து எங்களை மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களை விட நாங்கள் சீனியர், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் 2006 எங்கே இருந்தீங்கன்னே தெரியாது. இன்றைக்கி வந்து 2000 பேரை கூட்டி ஒரு விஷயம் நீங்கள் வருவீங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் இவ்வளோ பேரை கூட்டி நாங்கள் நின்றுருந்தோம்னா எங்கள் பொருளாதாரம் எவ்வளோ செலவாயிருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பதாகைகள் வச்சுருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் குறுக்கு வழியில் போய் பண்ணியிருக்கீங்கன்னா நான் இந்த பதிவு வந்து எவ்வளோ ஒரு கனத்த இதயத்தோடு நான் பதிவிடுறேன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் பேசிட்டு போயிருக்கீங்க, போஸ்டர் ஒட்டினவங்களுக்கும் கொடி பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவி, மாற்றுக் கட்சியில் வந்து வர்றவங்களுக்கு பதவி கிடையாதுன்னு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் அறிவு ஞானம் இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்கிறீங்க. மாற்றுக் கட்சியில் போன தடவை ஓட்டு போட்டவங்க இந்த தடவை ஓட்டு போட போகிறோம் நீங்கள் சொல்லி பாருங்களா பார்ப்போம். நீங்கள் தளபதியை அழிக்க வந்தீங்களா, இல்லை தளபதி நீங்கள் 2026 இந்த மாதிரி பேசி காலி பண்ணிட்டு போயிடுவீங்க போல இருக்கு. தளபதியார் அவர்களே, நாங்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்று கூறியவுடன் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு உங்களோடு வந்து நிற்கிறோம். இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்னை கட்சியை விட்டு எடுத்தாலும் இந்த துண்டு சாகும் வரை எங்கள் கழுத்தில் விட்டு இறங்காது. ஒன்றே ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன், இதுபோல் மேடைக்கு மேடை மாற்றுக் கட்சி என்று சொல்லி வந்தால் இந்த கட்சி 2026 டெபாசிட் கூட வாங்காது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியார் அவர்களே, உங்களிடம் நேரடியாக சொல்கிறோம், முகநூல் வாயிலாக தான் எங்களால் சொல்ல முடியும், ட்விட்டர் வாயிலாக தான் எங்களால் சொல்ல முடியும், உங்களை பார்க்க முடியாது. முதல்ல மாற்றுக் கட்சின்ற வார்த்தையை சொல்கிறத அவருக்கு தயவு செய்து கடுமையான ஒரு கட்டளை இடுங்க. இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு. மாற்றுக் கட்சியிலேருந்து யாரும் எங்கள் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? அதை சொல்லி பாருங்கள் பார்ப்போம். மாற்றுக் கட்சியிலேருந்து இனிமேட்டு யாரும் எங்கள் கூட வராதிங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் பார்ப்போம். மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தால் நாங்கள் என்ன மற்றவங்களுக்கு விலை போயிடுமா? கட்சி தோழமை நண்பர்களே, இது போன்ற பதிவை நான் போடுகிறேன் என்று என்னை தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். இது எனக்கான பதிவில்லை, தமிழகத்தில் உள்ள மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கான பதிவு. இது ஒரு 2000 பேர்த்தை கூட்டி 9 மணி வரைய அந்த கூட்டம் பொதுச் செயலாளரை பார்க்கலன்னா எவ்வளோ வலி இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். இந்த மாவட்ட செயலாளர் மோகனை போட்டிருக்கீங்களே, அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய மனைவி ஒரு செயற்குழு உறுப்பினர், அவருடைய தம்பி ஒரு செயற்குழு உறுப்பினர், அவருடைய மச்சான் மாணவர் அணி அமைப்பாளர், அவருடைய கொழுந்தியா ஒரு
செயற்குழு உறுப்பினர், அவருடைய மனம் கவர்ந்த தோழி மகளிரணி, குடும்பத்திலே 5-6 பதவி, காவணிப்பாக்கன்ற ஊரில் அவங்க சித்தப்பா பசங்களுக்கு பூரா பேருக்கும் பதவி. இதெல்லாம் உங்களுக்கு கேட்க திராணி இருக்கா? திராணி இருந்தால் கேட்டு பாருங்கள், விசாரித்து பாருங்கள். அந்த 15 பேர் போட்டார்ல, அந்த 15 பேரில் யார் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க எப்படி கட்சியை வளர்ப்பாங்க? தளபதியார் அவர்களே, இதை நேரடியாக நீங்கள் கேட்டு அவருக்கு ஒரு கட்டுப்பாடு போடவில்லை என்றால் நம் கழகத்தை கண்டிப்பாக கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. நீங்கள் இந்த வீடியோ போனதை நீங்கள் என்னை என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, இல்லை என்னைய கட்சியை விட்டு எடுத்தாலும் சரி, ஏன்னா என்னுடைய நேம் சுகர்ணான்னா யாருக்கும் தெரியாது, கில்லி சுகர்ணானா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அந்த பட்டத்தை நான் வாங்கிட்டேன். நீங்கள் கட்சி விட்டு எடுத்தாலும் இந்த சாகும் முறை இந்த துண்டு தோளில் இறங்காது. உங்கள் பின்னாடி தான் நான் நிற்பேன். ஆனால் இது போன்ற நபர்கள் உங்களோடு இருந்தால் உங்களுடைய திறமையும் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயமும் உங்களுடைய பார்வையும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கோமாளி கூட்டமாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், கோமாளி கூட்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தப்பான தகவல், உண்மையான கிரவுண்டு வேல்யூன்றது உங்களுக்கு சொல்லவே மாட்டுறாங்க யாரும். ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன வேலை, என்ன பண்ணணும், என்ன அறிவுன்றதே சுத்தமாக யாருக்குமே தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.